வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டீமன் ஸ்லேயர் சீசன் 4 எபிசோட் 3. ஆல்ரெடி ரொம்ப லேட்டா போட்டாச்சு, இப்போ ஆரம்பிச்சிடலாம். Wake up to reality. Uchiha Sasuke. 俺は波風湊内葉イタチ渦巻ナルト。内葉マドラー Nothing ever goes as planned in this accursed world. ஓபன் பண்ணா என்னடா ரொம்ப ஸ்லோவா இருக்கீங்க, ஓடுங்க ஓடுங்கன்னு ஒரு சவுண்ட். எவன்டா அவன்னு பார்த்தா டென்கன். இவர் வந்து டீமன் ஸ்லேயர் காப்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. அவனுங்க பாவம் நாக்க தள்ளி தள்ளி ஓடுவானுங்க. ஒருத்தன் மூச்சு வாங்கிட்டு சொம்ப மாதிரி போயிட்டு இருப்பான். அவனை ஒரு அடி அடிச்சு, என்னடா உன்னோட கையை மட்டும் ஆடிக்கிட்டு இருக்க, உன்னை ஓட சொன்னா டான்ஸ் ஆடுறியா, ஒழுங்கா வேகமா ஓடுறா அப்படின்னு அவனை அடிச்சு ஓட விட்டுருவாரு. அதுக்கப்புறம் ஸ்குவாட்ஸ் பண்ணுவானுங்க. டென்கனும் இது எல்லாமே சும்மா பேசிக் தான், பேசிக்க முடிச்சாதான் உண்மையான ட்ரைனிங்க்கு போக முடியும், அதனால ஒழுங்கா பண்ணுங்கடா. ஒருத்தனால பண்ண முடியாம படுத்துருவானா, அவன் வயிற்றிலே குச்சியை வச்சு குத்தி, நீ இந்த அளவுக்கு ரொம்ப வீக்கா இருந்தனா கண்டிப்பா உன்னால மிட்சூரி அதுக்கப்புறம் ஷினாசுகாவோட ட்ரைனிங் எடுக்கவே முடியாது. அவங்க ட்ரைனிங்ல இதை விட கொடுமையா இருக்கும். அவன் என்ன மன்னிச்சிருங்க கத்துவான். அதுக்கப்புறம் மலை ஏற விடுவாரு. அந்த மலையில இருந்து ஒரு சில பேர் கீழெல்லாம் விழுவானுங்க. அதுக்கப்புறம் வெயிட்டை வச்சு தோப்புக்கான போட சொல்லுவாரு. ஒரு சில பேரால அதுல பண்ணவே முடியாது. அவனுங்க பட்டெக்ஸ்ல அடி அடின்னு அடிச்சு, என்னடா அதுக்குள்ள மட்டையாட்டிங்க ஒழுங்கா பண்ணுங்கடா அப்படின்னு அடிச்சுக்கிட்டே கத்துவாரு. அப்ப திடீர்னு டென்கனையான ஒரு சவுண்ட். எவன்டா அவன் பின்னாடி திரும்பி பார்த்தா, அடா ஆத்தா டாஞ்சிரோ. நம்மால குஷியோட வந்துட்டு இருப்பான். நான் டாஞ்சிரோ பார்த்து ரொம்ப நல்லாச்சு. ஆமா நானும் உங்களை பார்த்து ரொம்ப நல்லாச்சு, நீங்க நல்லா இருக்கிறது நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா சொல்ற, அப்ப என் கண்ணை பாரு பாப்போம் அப்படின்னு டென்கன் சொன்ன உடனே டாஞ்சிரோ அவரோட கண்ணை பாப்பான். ஒரு கண்ணு வந்து டென்கனுக்கு போயிருக்கும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் டாஞ்சிரோ வந்து கொஞ்சம் ஃபீல் ஆகிற மாதிரி தான் பாப்பான். டென்கனும், நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா, நீ ஒரு அப்பர் ரேங்க் டீமனோட மறுபடியும் சண்டை போட்டியாமே, என்னதான் நீ அப்பர் ரேங்க் டீமனோட மறுபடியும் சண்டை போட்டாலும் அதிர்ஷ்டவசமா உன்னோட உடம்புல எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. ஆமா எனக்கு அவ்வளவு பாதிப்பு இல்லாத மாதிரி நான் அதுங்களை எப்படி கொண்டுட்டேன். டென்கனும், அப்ப நான் உன்னை வரவேற்கிறேன், உன்னோட உடம்பை எப்படி மாத்திரம் பாரு, இனிமே நடக்க போறது யுத்தம், எல்லாத்துக்குமே தயாரா இருக்க டாஞ்சிரோ. ஐயா நீங்க எனக்கு ட்ரைனிங் கொடுக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கியா, என்னோட முடிஞ்ச பெஸ்ட் நான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் டாஞ்சிரோ ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிருவான். ரன்னிங்ல வந்து இவன் பாட்டுக்கு எல்லாரையும் முந்திக்கிட்டு இவன் பாட்டுக்கு பயங்கரமா ஓடுவான். தோப்பு கண்ணத்தை மட்டும் என்ன சும்மாவா, அதையும் வெயிட் வச்செல்லாம் பண்ணுவான். இதை எல்லாரும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே மட்டையாயிட்டானுங்க. ஆனா டாஞ்சிரோ மட்டும் அப்பவும் எனர்ஜெட்டிக்கா இருப்பான். அதுக்கப்புறம் டென்கனோட 3 பொண்டாட்டியை காட்டுறாங்க. அவங்க எல்லாருமே டாஞ்சிரோவை வெல்கம் பண்ணுவாங்களா, நம்மளும் திரும்ப ஒரு வணக்கத்தை போடுவான். டாஞ்சிரோவை பார்த்து இவங்க 3 பேர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பையன் கொஞ்சம் லைட்டா வளர்ந்துட்டானா, ஏன்னா சின்ன பையனோட முகஜாடை போயிட்டு இப்ப பெரிய பையனோட முகஜாடை இருக்கான். அப்படியே பின்னாடி திரும்பி கொஞ்சம் பார்த்தா இந்த ட்ரைனிங் எடுத்தவனுங்க வந்து ஒழுங்கா சாப்பிட மாட்டானுங்க. டென்கன் ஒரு அடியை போட்டு, டேய் என்னடா சாப்பிட மாட்டற, ஒழுங்கா சாப்பிடு, இல்லனா இன்னைக்கு ட்ரைனிங் ரொம்ப கடினமாக்கி உங்க யாருக்குமே சாப்பாடே கொடுக்காம ட்ரைனிங் பண்ண வச்சிருவேன். அந்த மாதிரி ட்ரைனிங் பண்ண ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கா. அவனுங்க வந்து, ஐயா அப்படிலாம் இல்லையா, நாங்க இப்பவே நல்லா வெளுத்து கட்டுறோம்யா அப்படின்னு பயந்துட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவானுங்க. அதுக்கப்புறம் டாஞ்சிரோ சாப்பிட ஆரம்பிப்பானா. ட்ரைனிங் பண்ணவங்க ஓவரா ட்ரைனிங் எடுத்ததால ஒழுங்கா சாப்பிட முடியாம கிடப்பானுங்க. இதுல டென்கன் வேற பயமுறுத்திட்டு போயிட்டாரா. டென்கன் பயமுறுத்தினது பத்தாதுன்னு இவங்க 3 பேர் சேர்ந்து வேற எல்லாரும் ஒண்ணு வைக்காம ஒழுங்கா சாப்பிடுங்க, இல்லன்னா டென்கன் வந்து உங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுப்பாரு அப்படின்னு இவங்க வேற ஒரு பக்கம் மிரட்டிட்டு போறாங்க. இவங்களுக்கு எல்லாம் முடியல. இதுல வந்து ஒருத்தவங்க வந்து நைட் பேட்ரோல் வேலை இருக்கும். அவங்க கிட்ட போயிட்டு ஒருத்தன், அந்த நைட் பேட்ரோல் வேலை எனக்கு கொடுக்குறியா, உனக்கு பதிலா இன்னைக்கு நான் போய்க்கிறேன். ஆனா அவன் என்னன்னா, அல்ல அதெல்லாம் வேணாம், என் வேலையை நான் பாத்துக்கிறேன், உங்க வேலையை நீங்க பாருங்க சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சொல்லிடுவான். அவனுக்கு இந்த பக்கம் பல்ப். இதெல்லாம் கேட்டுட்டு டென்கனும் ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அந்த ட்ரைனிங்ல வந்து 2 பேர் பேசியிருந்தாங்களே நைட் பேட்ரோல் வேலைக்கு. அதுல ஒருத்தன் வந்து இப்ப நைட் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கான். இது என்ன வேலை, நைட் நேரத்தை வந்து டீமன்ஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்றது தான். போற வழியில இந்த டீமன்ஸ் எல்லாம் சேர்ந்து நெசுகோவை தேடுறாங்களே உண்மையா அப்படின்னு பல கதைகளை பேசிட்டே போயிட்டு இருப்பானுங்க. இப்படி இவனுங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தவனை காணும். டே எங்கடா இருக்கான்னு இவனுக்கு எல்லாம் அள்ளு விட்டுரும். டீமன் ஏதோ வந்துச்சோன்னு பயத்துல இருப்பான். அதுக்கப்புறம் காணாம போனவன் திடீர்னு பயமுடுத்துவான். சும்மா தமாசா இவன் அவனை பிடிச்சி கத்த, இவ சாரின்னு கேட்க அப்படியே இப்படி பேசிட்டு இருக்கும்போது அப்ப திடீர்னு ஒரு வித்தியாசமான சவுண்ட். இவனுங்களும் அதை கண்டுக்காம அப்படியே கிளம்பிடுவானுங்க. ஆனா அவனுங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த சந்தில வந்து ஒரு அப்பர் ஃப்ளோர் டீமன் இருக்கு. அந்த டீமன் இல்ல, அந்த டீமனோட கண்ணு மட்டும் இருக்கு. அது பாட்டுக்கு இவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் காலையில ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டென்கனும் காலையில ஆயிடுச்சு, அடுத்த ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம், எல்லாரும் 2 பேரா டீம் அவங்க பாப்போம். இது என்ன ட்ரைனிங்னா உப்பு மூட்டை தான். ஒருத்தர் உப்பு மூட்டை எதுக்கிட்டே அப்படியே ஓடணும். டாஞ்சிரோ பாட்டுக்கு சலுசல்னு வேகமா ஓடி போயிருவான். மத்தவனுங்க மெதுவா போவானுங்க. டென்கன் சும்மா இருப்பாரா, மறுபடியும் பட்டெக்ஸ்ல அடிப்பாரு. அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே சொல்ல போனா டயர்ட் ஆயிருவாங்க. ஆனா டாஞ்சிரோ சும்மா இருக்க முடியாம தோப்புக்கான போடுவான். அவனுங்க டாஞ்சிரோவை பார்த்துட்டு, நாம ஒரு அப்பர் ரேங்க் டீமனோட சண்டை போனா கண்டிப்பா இவ அளவுக்கு நமக்கு ஸ்டாமினா வேணுமா அப்படின்னு டாஞ்சிரோவை பார்த்து பூரிச்சு போயிடுவானுங்க. அதுக்கப்புறம் லஞ்ச் டைம். ஸ்கூல்ல எப்படி லஞ்ச் டைம்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஒண்ணா வந்து சாப்பிடுவோமோ அதே மாதிரி கும்பலா கதை பேசிட்டே சாப்பிடுவானுங்க. எதை பத்தி பேசுறாங்கன்னா, டாஞ்சிரோ வந்து அப்பர் ரேங்க் டீமனோட சண்டை போட்டான்ல அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பானுங்க. டாஞ்சிரோ எப்படி எப்படிலாம் சண்டை போடான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டு எல்லாரும் மிரண்டு போவானுங்க. ஒருத்தன் வந்து போதும் 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 ரொம்ப போதே அப்படின்னு டாஞ்சிரோவை நிறுத்திடுவான். ஆனா இவனுங்க 2 பேரும் டாஞ்சிரோ பத்தி சீக்கிரட்டா பேசுவானுங்க. இவன் இடத்துல நாம இருந்திருந்தா அந்த டீமன் நம்மள அடிச்சு ஏர்ல பறக்க விட்டுருக்கும். அதுக்கு ஒருத்தன் ஆமா போடுவான். அதுக்கப்புறம் டென்கனும், இன்னைக்கு தான் ட்ரைனிங்கோட கடைசி நாள், இன்னைக்கு என்ன ட்ரைனிங்னா அதோ அங்க இருக்க அந்த மலை தான், அந்த மலையை ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இங்க வரணும், அப்படி மட்டும் எவனும் போல, யாருக்குமே டின்னர் கிடையாது. அதை கேட்டு எல்லாரும் மனசுடைஞ்சு போவானுங்க. டாஞ்சிரோவை பார்த்தா ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு இருப்பான். அப்ப டென்கனோட 3 பொண்டாட்டிஸ் வந்து, டென்கன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காருல, அவர் வெளியே தான் பார்க்க கொஞ்சம் மோசமா இருப்பாரு, ஆனா உள்ளுக்குள்ள அவர் ரொம்ப நல்லவர். ட்ரைனிங் பண்ண மெம்பர்ஸ் எல்லாருமே வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் சாப்பிடுவாரு, அது வரைக்கும் சாப்பிடவே மாட்டாரு. ஆனா இன்னைக்கு அவர் சாப்பிட
சாப்பிடாம தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரைனிங் பண்ணவங்கள தான் ரவுண்ட் அடிக்க விட்டாரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப டென்கன் வந்து ஹலோ மேடம், நான் ஒண்ணு செவிடு இல்ல, எனக்கு எல்லாமே கேக்குது. மாஸ்டர் வந்து என்ன நம்புறாரு, அதுக்காக தான் நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், இல்லன்னா நான் ஏன் கொடுக்க போறேன். டான்ஜிரோ சரி நானும் இப்ப ட்ரைனிங் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்படியே இவனும் ஓட ஆரம்பிச்சிருவான். ஓடும்போது மனசுல அவனு நினைச்சுக்கிட்டே போவான். அஷிராவா இருக்கிறவங்க எல்லாருமே உள்ளுக்குள்ள ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அதுக்கப்புறம் டான்ஜிரோ டோமேகாவோட சாப்பாடு போட்டி வச்சிருப்பான்ல, அதை யோசிச்சு பாப்பான். அதுல டான்ஜிரோ சாப்பிட முடியாம மட்டையார ஸ்டேஜ்கிட்டே போயிட்டான். ஐயோ என்னால புரோட்டாவை சாப்பிட முடியலையே, நான் மட்டும் ஒருவேளை தோத்துட்டேன், டோமியாக்கா அஷிராவா இருக்க மாட்டாரு, மாஸ்டர் என்கிட்ட சொன்னதை என்னால பண்ண முடியாம போயிருமே, என் முயற்சியை நான் கைவிடவே மாட்டேன். அப்படியே சைடுல டோமியாக்காவை பார்த்தா அவர் பாட்டுக்கு சிவனேன்னு சாப்பிட்டு இருப்பாரு. இவ்வளோத்தையும் சாப்பிட்டு முடிச்சது இல்லாம ஒன்ஸ் மோர்னு வேற கேட்பாரு. அதை கேட்டு சுத்தி இருக்கவங்க எல்லாருமே ஷாக் ஆயிருவானுங்க. டோமியாக்காவும் டான்ஜிரோவை பார்த்து நான் ஒருவேளை தோத்த தானே அஷிரா ட்ரைனிங்ல கலந்துக்கணும், நான் ஒருவேளை ஜெயிச்சிட்டேன்னா இந்த ட்ரைனிங்ல பங்கெடுக்க தேவையில்லை தானே அப்படின்னு டான்ஜிரோ கிட்ட கேட்பாரா. கடைக்காரரும் பரோட்டா வந்து கொடுத்துருவாரு. இந்த பரோட்டா இன்னும் சாப்பிட்டு முடிக்கவே இல்ல, அதுக்குள்ள இன்னொரு பரோட்டாக்கு ஒன்ஸ் மோரா. அதை கேட்டு டோமியாக்காவை பார்த்து நிறைய பேர் இன்னும் ஷாக் ஆவானுங்க. இதுதான் என்னோட கடைசி பரோட்டா, நீ ஒருவேளை இந்த பரோட்டாக்கு அப்புறம் இன்னொரு பரோட்டா சாப்பிட்டனா நீ ஜெயிச்சிட்டதா அர்த்தம், நீ ஜெயிச்சிட்டனா அதுக்கப்புறம் நான் அஷிரா ட்ரைனிங்ல கலந்துக்கிறேன், அது உனக்கு போதும்ல. டான்ஜிரோவும் இது போதும் எனக்கு, இது போதுமே. தெரியும் பரோட்டாவை சாப்பிட்டு முடி, அவர் இதுக்கப்புறம் ஒரு பரோட்டா தான் சாப்பிடுவாரு, நான் அவரை விட ஒரு பரோட்டா இன்னும் அதிகமா சாப்பிட்டா கண்டிப்பா நான் ஜெயிச்சிருவேன். ஆனா இது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆல்ரெடி என் வயிறு முட்டிட்டு போச்சு. அதுக்கப்புறம் ஷினாசுகாவை காட்டுறாங்க. அவர் பாட்டுக்கு சிவனே உட்காந்துட்டு இருப்பாரா. அப்ப திடீர்னு ஒபனா எகிரி குதிச்சு வருவாரு. நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன். ஷினாசுகாவும் நான் கூட இப்பதான் வந்தேன், அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. உன்னோட ட்ரைனிங் மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க, எப்படி போகுது? அவங்க கண்டிப்பா அப்பர் ரேங்க் டீமோட சண்டை போட லாய்க்கே இல்ல, அதே நிலைமை தான் எனக்கும். ஆனா இது வந்து மாஸ்டரோட வேண்டுகோள், நாம இதை கண்டிப்பா நிறைவேற்றியே ஆகணும். ஆமா ஆமா ஒபனாயும் சரி, எதுக்கு இப்ப இந்த நேரத்துல என்ன கூப்பிட்ட, நான் ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், அந்த கேஸ்ட்ல பத்தி தானே. ஷினாசுகாவும் அந்த இடத்துல நம்ம நிறைய டீமன்ஸை பார்த்தோம், அந்த டீமனை நான் கிட்டத்தட்ட கொன்றுப்பேன், ஆனா திடீர்னு எல்லாமே மாயமா மறைஞ்சு போச்சு, எந்த ஒரு தடையுமே இல்லாம காண போயிடுச்சுங்க. நான் கூட இதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், அது ஒருவேளை டீமன்ஸோட இடமா இருக்கலாம், ஆனா அது எனக்கு உறுதியா தெரியல. ஹைட் அவுட்டா? நானும் அந்த கேஸ்ட்ல பத்தி நல்லா விசாரிச்சு பார்த்தேன், ஆனா என்னால அதை பத்தி எதையும் கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம எல்லா டீமன்ஸுமே சிட்டியை விட்டு ஒரே நாள் எல்லாமே வெளியே போயிருக்குங்க. ஆமா அது உண்மைதான், ஏன்னா இப்ப எல்லா டீமன்ஸோட குறிக்கோளும் டான்ஜிரோட தங்கச்சி தானே, அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஏதோ ஒண்ணு புதுசா ஆரம்பிக்க போகுது, அது என்னவா வேணா இருக்கட்டும், அது எப்ப ஆரம்பிச்சாலும் கண்டிப்பா நாங்க முடிக்க இருப்பேன் அப்படின்னு ஷினாசுகாவா கெத்தா சொல்லிட்டு அப்படியே கிளம்புவாரு. நம்ம எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுக்கறதால நம்மளுக்கு ஒரு ட்ரைனிங் மாதிரி தான் இருக்கு, ஆனா அந்த ட்ரைனிங் நம்மளுக்கு சரிசமமா இல்ல. இப்படியே போனா கண்டிப்பா நம்மளால அந்த டீமன் ஸ்லேயர் மார்க் அட்டெண்ட் பண்ண முடியாது. நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டா, அது என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதை நான் வேணா சொல்றேன், நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடலாம், இதுதான் நானும் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். அதுக்கப்புறம் டென்கனோட 3 பொண்டாட்டி அப்புறம் டான்ஜிரோவை காட்டுறாங்க. டான்ஜிரோ வந்து பாத்திரத்தெல்லாம் எடுத்து வைப்பான். அதுக்கப்புறம் 4 பேர் உட்காந்து ஒன்னா டீ குடிப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான டீயா. டான்ஜிரோவை நன்றின்னு சொல்லிட்டு அப்படியே குடிப்பான். அதுக்கப்புறம் 3 பொண்டாட்டிஸும் என்டர்டைன்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து டென்கன் வந்து டான்ஜிரோ காப்பாத்திருப்பான்ல, அதாவது இவங்க எல்லாரும் ஒன்னா தானே சண்டை போட்டாங்க, அதுக்காக நன்றி சொல்லுவாங்க. டான்ஜிரோவும் எதுக்கு நன்றி, நான் ஒண்ணு தனியாலாம் செய்யலையே, வயலட் கலர் நைட்டியை போட்டுக்கிற பொண்டாட்டியும் நீ, அதுக்கப்புறம் உன் தங்கச்சி, அதுக்கப்புறம் அந்த பன்னி மண்டையன், அப்புறம் அந்த மஞ்ச முடிக்காரன், அப்புறம் டென்கன், நீங்களாம் அன்னைக்கு இல்லைன்னா கண்டிப்பா நான் அடுத்த நாள் சூரியனை பார்த்திருக்க மாட்டேன், நீங்களாம் இல்லைன்னா கண்டிப்பா டென்கன் நாங்களாம் உயிரோடவே இருந்திருக்க மாட்டோம். ஆனா டென்கன் வந்து இன்னும் சண்டை போட நினைக்கிறாரு, அவர் எப்பவுமே தூங்கும் போது இதை பத்தியே புலம்புறாரு அப்படின்னு அவங்க அழுதுட்டு இருப்பாங்களா. டான்ஜிரோ நீ கண்டிப்பா முசான் கிபுட்சுச்சியை கொன்னே ஆகணும், டான்ஜிரோவும் கண்டிப்பா நான் கொல்லுவேன். அதுக்கப்புறம் டென்கனை காட்டுறாங்க. எல்லாரும் கவனமா கேளுங்கடா, மலையை சுத்தி வர ட்ரைனிங்க பாதியிலேயே முடிச்சுக்கலாம், இன்னைக்கு நைட்டு உண்மையான ஒரு காம்பேட் ட்ரைனிங் இருக்கு, அந்த ட்ரைனிங் மலையில தான் நடக்கும், எல்லாரும் மலைக்கு போங்க. அதுக்கப்புறம் நைட்டும் ஆயிரும். ட்ரைனிங் எடுக்கிறவங்க எல்லாருமே பொம்மை கத்திய வச்சுக்கிட்டு, அதாவது கட்ட கத்திய வச்சுக்கிட்டு சண்டை போட ரெடி ஆயிருவானுங்க. டென்கனும் அந்த மரத்துல எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு, டீமன்ஸ் எப்பவுமே நம்மள இரவு நேரத்துல தான் அட்டாக் பண்ண வரும், அதனால நம்ம வெளிச்சத்துல போற சண்டையை விட நைட் நேரத்துல சண்டை போற ட்ரைனிங் தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இருட்டுல உங்களுக்கு கண்ணு சரியா தெரியாது, சோ நீங்க எல்லாருமே சென்ஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். இந்த ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் ஒரு டீமன் வந்து உங்களை சாப்பிட வரும், என்ன தடுக்க எல்லாரும் ரெடியா இருங்க. முக்கியமா டான்ஜிரோ நீ மட்டும் என்னையும் அட்டாக் பண்ணணும், உன்னோட கூட்டாளிகளும் நீ பாதுகாக்கணும். இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் டென்கன் ஃபர்ஸ்ட் ஒருத்தவனை மட்டை பண்ணிடுவாரு. அவர் பக்கத்துல இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருமே கிட்ட வந்துருவானுங்களா. ஒவ்வொருத்தனா மட்டை ஆகிற மாதிரி சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. டான்ஜிரோவாலையும் கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா மனுஷன் அவ்வளவு ஸ்பீடா இருக்காரு. நான் டென்கன் கிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும், அவர் ஒரு நிஞ்சா, அவரோட வாசனை கூட எனக்கு வர மாட்டேங்குது. டென்கன் எங்க தான் இருக்காரு அப்படின்னு சுத்தி பார்த்துட்டு இருப்பானா. ஆனா டான்ஜிரோ கண்ணு முன்னாடி ஒவ்வொருத்தவங்க மட்டையாட்டு இருப்பானுங்க. கடைசியில் டென்கன் 3 பேரை மட்டை பண்ணிட்டு வெளியே வந்துருவாரு. நிலா வெளிச்சமும் வந்துருமா, அவரும் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருவாரு. அதுல ஒருத்தவங்க வந்து நம்மளால கண்டிப்பா முடியாது, அவரை வந்து ஒரு அஷிராவோட நம்மளால சண்டை போட முடியாது. அப்ப டென்கன் பட்டுன்னு அவன் பின்னாடி வந்து ஒரு டீமன் கிட்ட சண்டை போடும்போது நீ இப்படிதான் சொல்லுவியா அப்படின்னு அவனையும் மட்டை பண்ணிடுவாரு. அஷிரா இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியறாரு, அவரு ரொம்ப வேகமானவர், அதனால எல்லாரும் என் பக்கத்துல இருங்க, எல்லாரும் ஒவ்வொரு பக்கமா பாதுகாத்துக்கோங்க, அட்டாக் பண்றதுக்கு எந்த ஒரு கேப்பையும் கொடுக்காதீங்க. இவனுங்க டான்ஜிரோ கிட்ட போறதுக்குள்ளே டென்கன் இவங்களை அட்டாக் பண்ண வருவாரு. ஆனா டான்ஜிரோ அதுக்குள்ள வந்து தடுத்துருவான். இவங்க 2 பேரும் சும்மா பட்டதுல அவ்வளவு காத்து வரும், அவனுங்க பறந்து போய் விழுவானுங்க. டான்ஜிரோனா டென்கனை பார்த்து ஷாக் ஆயிருவான், ஏன்னா அவர் ஒத்த கையில தான் சண்டை போறாரு, ஒருத்த கையிலே அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, டான்ஜிரோவால தாக்கு பிடிக்கவே முடியல. என்ன நிக்கிற டான்ஜிரோ வந்து அட்டாக் பண்ண,
டாஞ்சிரோவும் ஏதோ வரேன்னு விடாம அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவரும் தடுத்துக்கிட்டே இருப்பாரு. மத்தவங்க எல்லாம் வாயை பொளந்துருவானுங்க. இவனே அஷிரா கிட்டே சண்டை போறான்னு வாயை பொளந்துருவானுங்க. டாஞ்சிரோ அட்டாக் பண்ணிட்டே இருக்கும்போது டென்கன் ஒரு அடி அடிச்சு டாஞ்சிரோவை பறக்க விட்டுருவாரு. அதுக்கப்புறம் கேப்பே விடாம அடிச்சுப்பாங்க. ட்ரைனிங் பண்றவங்க அதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா அப்பர் ரேங்க் டீமனோட சண்டை போட்டவங்க. அப்போ அப்பர் ரேங்க் டீமன்ஸோட இப்படிதான் சண்டை போட்டுருப்பாங்க போல. டாஞ்சிரோவும் டென்கனும் விடாம அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. டாஞ்சிரோ அப்படி சண்டை போறத பார்த்து எல்லாருக்கும் தைரியம் வந்து இவங்க கூட அட்டாக் பண்ண வந்துருவாங்க. டாஞ்சிரோவும் அதை பார்த்துட்டு எல்லாருமே ஒன்னா சேர்ந்துட்டோம், இது போக போக ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போதே, எல்லாரும் முன்னேறி வாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அட்டாக் பண்ண போவாங்க. அதுக்கப்புறம் டாஞ்சிரோ அவங்க எல்லாருமே சேர்ந்து நல்லா ட்ரைனிங் எடுத்துப்பாங்க. அப்படியே டென்கனும் நீங்க இப்ப எல்லாருமே ரிட்டையர் ஆன அஷிரா கிட்ட சண்டை போட்டீங்க, ஆனா இது அந்த அளவுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இல்ல. அந்த ட்ரைனிங்ல ஒருத்தவனா ஒரு அஷிராவோட சண்டை போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா டாஞ்சிரோ எல்லா அஷிராவும் சேர்ந்து முசான் கிபுசியை தோக்கடிப்பாங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இவன் மட்டும் இல்லாம எல்லாருக்கும் அவனுக்கு நம்பிக்கை இருக்குன்னு கத்துவானுங்க. அதுக்கப்புறம் எங்களால என்னதான் டாஞ்சிரோ அளவுக்கு வர முடியலனாலும் நாங்களும் கண்டிப்பா உதவி பண்ணுவோம், அதுக்காக நாங்க கண்டிப்பா ஸ்ட்ராங் ஆவோம், நாங்க எல்லாருமே ஸ்ட்ராங் ஆவோம்னு ஆளுக்காளு கத்துவானுங்க. அதை பார்த்து டென்கன் ஷாக் ஆயிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. டாஞ்சிரோவும் ரொம்ப சந்தோஷப்படுவான். அதுக்கப்புறம் காலையில ஆயிரும். எப்பவும் போல இல்லாம இந்த வாட்டி எல்லாருமே பயங்கரமா ஒர்க் அவுட் பண்றானுங்க. டென்கனும் இப்ப அவனுங்க எல்லாருமே முன்னாடி மாதிரி இல்ல, எல்லாருமே இப்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டே போறாங்க. இனிமே உனக்கு இங்க வேலை இல்ல டாஞ்சிரோ, நீ இப்ப கிளம்பலாம். நம்ம ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து அப்பர் ரேங்க் டீமை தோக்கடிச்சோம், ஆனா முசான் கிபுசியை தோக்கடிக்கிற வரைக்கும் இது முடியாது, நீ இதை பண்ணுவேன்னு நான் நம்புறேன். டாஞ்சிரோவும் கண்டிப்பா நான் அந்த டீமனை கொல்லுவேன் அப்படின்னு உறுதியா சொல்லுவான். டென்கனும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ப்ளூ கலர் பொண்டாட்டியும் டாஞ்சிரோக்கு தேவையானதெல்லாம் பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. டாஞ்சிரோவும் அதை மாட்டிட்டு நம்ம எல்லாருமே அடுத்த ட்ரைனிங்ல சந்திப்போம் அப்படின்னு ட்ரைனிங் பண்ணவங்க எல்லாருக்கும் சொல்லுவான். அவங்களும் நாங்க உங்களை சீக்கிரமா பிடிக்க ட்ரை பண்றோம் டாஞ்சிரோ அப்படின்னு ஆளுக்காளு கத்துவானுங்க. சரி நான் கிளம்புறேன், ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு டாஞ்சிரோவும் கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் ஆளுக்காளு டாடா காட்டுவாங்க. டாஞ்சிரோவும் அடுத்த ட்ரைனிங்காக காக்காவோட ஓடிட்டு இருப்பான். ஒரு வழி அந்த இடத்துக்கும் வந்துருவாங்க. இது யாரோட ட்ரைனிங் இடம்னு பார்த்தா டோக்கிட்டோட ட்ரைனிங். டோக்கிட்டோ வந்து அவங்க ஆல்ரெடி ஒருத்தனை அடிச்சு உட்கார வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் டோக்கிட்டோவை கெத்தா காட்டுறதோட இந்த எபிசோட இதோட முடிச்சுட்டானுங்க. சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா ஒரு எத்தனை லைக், ஒரு 500 லைக்ஸ் இல்ல ஒரு 300 போதுங்க, ஒரு 300 லைக்ஸ் தெரிக்க விடுங்க. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இன்ஸ்டா இருக்கு, அங்க போயிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல்ல பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஒருவேளை சோகமா இல்ல டிப்ரெஷன்ல இருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்க எல்லாரையும் ஜாலியாக்கி விட்டுரும். சரி ஓகே, பை பாய்.